திருத்தணி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள சிறப்பு மிக்க ஸ்தலம். திருத்தணியின் தனி சிறப்பு என்னன்னா, எம்பெருமான் முருகன் இங்கு வந்து வள்ளியை மணந்து கொள்வதற்காகவே தங்கி அவரை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம். வள்ளியோடு அருள்பாலிக்கின்ற அழகான திருத்தலம். முருகன் என்றாலே அழகு. ஆனா இந்த முருகன் கோமே வராதான். அப்போ எவ்வளவு அழகா இருப்பார். சாந்த சொரூபனாக சந்தோஷமாக தங்கி பக்தர்களுக்காக அருள் பாலிக்கின்ற வீடுதான் இந்த 5ஆம் படை திருத்தணிகை மலை. இந்த முருகன் சாந்த சொரூபன் என்றதுனாலேயே இன்று வரை இந்த முருகனுக்கு சூர சம்மாரம் கிடையாது. சூரனை வதம் செய்து வள்ளியை மணந்து கொண்டு சினம் தனித்து அமர்ந்த திருத்தலம்தான் இத்திருத்தணிகை மலை. இம்மலைக்கு திருத்தணிகை என்ற பெயர் இருப்பதால் அடியவர்களின் பக்தர்களின் துன்பங்கள், கவலைகள், பிணி, வறுமை தணிக்கும் மலையாக விளங்குகிறது. இதனாலே இம்மலைக்கு திருத்தணிகை மலை என்று பெயரானது. இக்கோயில் படியேறி வரணும்னா 365 படிகள் இருக்கின்றன. இது ஒரு ஆண்டின் 365 நாட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த கோயில்ல படி பூஜை ரொம்ப விசேஷம். டிசம்பர் 31ஆம் தேதி நைட் ஆரம்பிக்கிற பூஜை. ஒரு படியா பூஜை பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு படிக்கு ஒரு திருப்புகழ்னு 305 படிக்கும் திருப்புகழ் பாராயணம் செய்து கொண்டே போவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இந்த படி பூஜை. இக்கோயில்ல காவடி ரொம்ப விசேஷம். அதுவும் பன்னீர் காவடி ரொம்ப விசேஷம். ஆனா பன்னீர் காவடி, மயில் காவடி, சர்ப்ப காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி அவரவர்கள் வேண்டுதலுக்கேற்ப காவடிகளை ஏந்திட்டு வந்து சரவண பொய்கை குளம் அருகே சூடம் ஏற்றி வழிபட்டுட்டு முருகப்பெருமான காவடி செலுத்தி தரிசனம் செய்யறது ஒரு முக்கியமான வழிபாடாகும். திருமால் தனது சங்கு சக்கரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு அதை மீண்டும் பெற்றார் என்றது ஒரு வரலாறு. தேவர்கள் அமிர்தம் பெற வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அப்போ அமிர்தகிரி மலையை மத்தாக மாற்றி வாசுகி நாகத்தின் அனுமதி பெற்று அதை கயிறா யூஸ் பண்ணி கடைய ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களும் அசுரர்களும் 1000 ஆண்டுகள் இடைவிடாம கடையிறாங்க. இதனால அந்த வாசுகி நாகத்தின் உடம்புல ஃபுல்லா தழும்பு புண்கள் மாதிரி ஏற்படுது. அந்த தழும்பு தீரத்துக்காக நிறைய இடங்கள் போய் பிரார்த்தனை செஞ்சும் சரியாகல. பெருமானை வழிபட்டு அங்க ஒரு சொனையில நீராடினா சரியாகும்ன்றது கேள்விப்பட்டு இந்த திருத்தணி மலைக்கு ஒரு சுனையில் டெய்லி நீராடி முருகனை நித்தம் வழிபட்டு இந்த வாசுகி பாம்பின் உடம்புல இருந்த காயங்கள் தழும்புகள் மறைந்து பழைய உருவத்துக்கு அடைந்ததுன்னு சொல்றாங்க. அந்த நாகம் நீராடி வழிபட்ட வெளிப்பாடாக ஆதிசேஷ தீர்த்தம் என்ற தீர்த்தம் இன்றும் இம்மலையில் காணப்படுகிறது. இந்த முருகனை மனதார வேண்டினால் எப்பேற்பட்ட வியாதியும் நீங்கும், செல்வம் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஸ்தலம் என்ற பெருமையும் இம்மலை கொண்டு இங்க இருக்கிற முருகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பக்தர்களாக இன்றும் நம்பப்படுகிறது. அருணகிரி சுவாமிகள் நிறைய திருப்புகழ் இம்மலையை பத்தி பாடியிருக்கார். ஒரு திருப்புகழை இம்மலையை கைலாய மலைக்கு நிகராக ஒப்பிட்டு பாடியும் இருக்கார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு இம்மலையில் வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வளத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கும் தெய்வமாக காட்சி அளிக்கிறார். இத்திருத்தலத்துல மாசி பெருவிழா ஒரு சிறப்பான வழிபாடு. வள்ளி கல்யாணம் 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். தேவயானை உற்சவனும் அதுவும் ஒரு 10 நாட்கள் நடைபெறும். இத்திருத்தலத்தில் தான் இந்திரன் ஐராவதி என்ற யானையை தேவானைக்கு கல்யாண பரிசாக கொடுத்தார். இங்கு மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷ தரிசனமாகும். இந்த கோயில்ல மேலும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது. சூரனோடு போரிட்டு பிறகு இங்கு வந்ததால் போராட்டத்தின் போது அடையாளமாக முருகருக்கு மார்ல ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த பள்ளம் இன்றும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கோயில்களில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலைக்கு வேல் இருப்பது இல்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாத்தப்படுகிறது. சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ர வேலுடன் முருகன் காட்சி தருகிறார். திருத்தணி தலம் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இத்திருத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று மக்களால் நம்பப்படுகிறது. திருத்தணிக்கு வந்தால் திருப்பம் வாழ்க்கையில் கட்டாயமாக ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.